ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 145. சித்ரா பௌர்ணமி அன்று முதுகில் அடி வாங்கி ஆசி பெற்ற திரு லோகநாதன் அவர்கள் நேராக ராசிபுரத்தில் உள்ள தனது கல்லூரிக்கு சென்றார். பின்னர் 3 நாட்களுக்கு பின் விடுமுறை வந்தமையால் தனது ஊருக்கு செல்ல ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து தனது சொந்த ஊர் முத்தூர் செல்ல பேருந்தில் ஏறி தனது பயண பெட்டி மற்றும் அதனுள்ளே தனது மணி பர்ஸ், ஏடிஎம் கார்டு, செல்போன் என அத்துணையும் தனது இருக்கையில் வைத்துவிட்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம் என இறங்கி சாப்பிட்டு வருவதற்குள் அந்த பேருந்து கிளம்பியது. பதற்றமான திரு லோகநாதன் தன் பேருந்து சற்று தூரம்தான் போயிருக்கும் என எண்ணி அதை பிடிக்க ஓடினார். ஓடிய போது வேகத்தடையில் அவரது கால் பட்டு இடறி கீழே விழுந்தார். விழுந்த இவருக்கு பின்னால் வேகமாக வந்த ஒரு பேருந்து இவரை ஏற்றாமல் இவருக்கு மிக மிக அருகாமையில் சட்டென நின்றது. மயிரிழையில் உயிர் தப்பினார் திரு லோகநாதன் அவர்கள். அதன் ஓட்டுநருக்கோ பெரும் வியப்பு. பிரேக் அடித்ததும் சற்று தூரம் சென்று நிற்க வேண்டிய பேருந்து எப்படி சட்டென நின்றது என. ஒருவேளை அப்பேருந்து பிரேக் அடித்து நிற்காமல் வந்திருப்பின் திரு லோகநாதன் அவர்களின் முதுகில் வண்டியின் சக்கரம் ஏறி இருக்கும். அப்பொழுதுதான் ஏன் பாட்டியார் முதுகில் அடித்து ஆசி தந்தார் என இவருக்கு புரிய ஆரம்பித்தது. ஒருவேளை பாட்டி அடித்து இவரது கர்மாக்களை பெறாவிடின் இவரது நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக ஆகியிருக்கும். உயிர் போகும் சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். இதை நினைத்து பார்த்தாலே திரு லோகநாதன் அவர்களுக்கு உடல் கிடுகிடுவென நடுங்கியது. இவர் விழுந்த இடத்தில் ஒரே கலேபரமானதில் இவர் துரத்தி வந்த தனது பேருந்தும் நின்று இவர் ஏறும் வரை காத்திருந்து கூப்பிட்டு சென்றனர். பின்னர் தனது சொந்த ஊர் முத்தூர் சென்று தனக்கு ஏற்பட்ட சிற்சில காயங்களுக்கு முதலுதவி செய்து கொண்டார். நம் கர்மாக்களை காணிக்கையாக தானே பெற்றுக்கொண்டு நம்மை கண்காணிக்கும் காளிப்பாட்டி திருவடிகளே சரணம். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.